ஹாய் கைஸ், இனி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்விட்சிங் டெக்னிக் பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் அ டெக்னிக் யூஸ் டு டூ டைரக்ட் டேட்டா ஃப்ரம் இன்கமிங் லைன் டு த கரெக்ட் அவுட் கோயிங் லைன் இன் அ நெட்ஒர்க். இப்போது ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு டேட்டா வந்து ஒரு இன்கமிங் லைன்லேருந்து வரும்ல, அது எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ அதோட கரெக்ட் அவுட் கோயிங் லைனை சூஸ் பண்ணி அது வழியாக அந்த டேட்டாவை பாஸ் பண்ண வைக்கிறது தான் ப்ராசஸ் பேர் தான் ஸ்விட்சிங். ஓகேயா, இது வந்து இது எதை என்ஷூர் பண்ணணும்னா சீம்லெஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி டிவைசஸ். அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற ரெண்டு டிவைசஸ்க்கு நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கான்றதை என்ஷூர் பண்ணிகிட்டே இருக்கும். இதை வந்து அந்த நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு பேக் போன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோன்னா அதில் நம்ம ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறோன்னா நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அந்த தேவையான பேஜ் அங்கே போயிட்டு சர்ச் ஆகிட்டு திரும்ப நம்மளுக்கு அந்த வெப்சைட்க்கு வந்து கொடுக்குதுல்ல, அதுதான் ஸ்விட்சிங் டெக்னிக்கோட ரியல் டைம் எக்ஸாம்பிள். அப்புறம் சில கோர் டெக்னாலஜிஸ் இருக்குது. Core technologies, the efficient data transfer depends on how switching devices handle incoming packets. இந்த incoming packets எப்படி அந்த switching technology வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது 4 டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்குது. என்னன்னா switching, forwarding, store and forward and cut through. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்விட்சிங்னா என்னென்னா, அதான் இப்போ எந்த அவுட் கோயிங் லைனுன்றதை டிட்டர்மைன் பண்ணி அந்த லைன் வழியாக நம்ம டேட்டா வந்து டெலிவர் பண்ணுவோம் டெஸ்டினேஷனுக்கு. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டெசிஷன் மேக்கிங் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் பை தி ஸ்விட்சஸ் அண்ட் ரவுட்டர்ஸும் ஸ்விட்சஸும் இந்த வேலை தான். ஃபண்டமெண்டல் ஒர்க் ஆஃப் தி ரவுட்டர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் வந்து அந்த கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு ஏற்ற பார்த்து செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம அந்த டேட்டா பேக்கெட்ஸை ட்ராவல் பண்ண வைக்கிறது தான் மெயின் வேலை. இப்போது ஃபார்வர்டிங்னா என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ரவுட்டர்ஸில் ஏற்கனவே படிச்சிருப்போம். ரவுட்டர்ன்றது வந்து கரெக்டான பாத்தை செலக்ட் பண்ணுறது, ஃபார்வர்டிங்கிறது வந்து அந்த டேட்டா கம்யூனிகேஷன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை வந்து என்ஷூர் பண்ணுறதுன்ற மாதிரி படிச்சிருப்போம். இங்கே அதே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, அதே தான். டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை அந்த செலக்ட் பண்ண பார்த்த வழியாக கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த ஃபார்வர்டிங். இட்ஸ் ஆக்சுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் அ பேக்கெட் டு தி சூஸ் அண்ட் அவுட் கோயிங் லைன் கைடட் பை ரவுட்டிங் ஆர் ஃபார்வர்டிங் டேபிள். ஓகே, தென் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் டெக்னிக். இப்போது ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் டெக்னிக்னா அந்த switches waits until the entire packet is received, check it for the errors and then forward it to the next node while this ensure high. Okay, store and forward na அந்த ஃபுல் டேட்டா பேக்கெட்டும் ஒரு இடத்துல இப்போ ஒரு பஃபர் இருக்குல்ல, பஃபர்னா என்னன்னா ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் மாதிரி. இப்போது நம்ம அந்த வீடியோலாம் இன்கேஸ் யூடியூப்ல எதனா ஒரு வீடியோக்குள்ளே போகிறோன்னா அந்த வீடியோ ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி சில டைம் பஃபரிங் வரும். பஃபரிங்னா ஒன்றும் இல்லை, டெம்பரரி ஸ்டோரேஜ்னு அர்த்தம். டெம்பரரி ஸ்டோரேஜ்னா இப்போது அந்த வீடியோ நம்மளுக்கு ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அதை டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ரெஸ்யூம் பட்டன் காட்டும். அதை நம்ம டச் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ளே ஆகும். அதே கான்செப்ட் தான் இங்கே ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட்லையும். ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டில் என்ன நடக்கும்னா, நம்ம அந்த டேட்டா பேக்கெட்ஸ் ஃபுல்லாக ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபார்வர்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டோர் ஆன இடத்துல எதனா எரர் இருக்கா எல்லாமே அதை செக் பண்ணிட்டோம். செக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஃபார்வர்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து என்ஷோர்ஸ் தி ரிலையபிலிட்டி பட் இன்ட்ரடியூஸ் ஸ்லைட் டிலே. இதில் அதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதில் டிலே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் த்ரூ டெக்னிக். கட் த்ரூன்றது என்னன்னா ஒன்றும் இல்லை, இது அப்படியே ஆப்போசிட் டு ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் டெக்னிக் தான். இது என்னன்னா, ஓகே, ஃபார்வர்ட்ஸ் தி பேக்கெட்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் ரீடிங் தி டெஸ்டினேஷன் அட்ரஸ் ரீட் பண்ணது உடனே அந்த பேக்கெட்ஸ் எல்லாமே அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிடும். இந்த ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மாதிரி அது ஒன்ஸ் ஒரு இடத்துல ஃபுல்லாக அந்த பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் ஃபார்வர்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகாது. டெஸ்டினேஷன் அட்ரஸ் அது ரீட் பண்ணதுக்கு அப்புறமே அதோட டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருக்கும்ல, ஸோ அது அதோட ஃபார்வர்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடும் இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் தி ஃபுல் டேட்டா பேக்கெட்ஸ் டு ஸ்டோர் இன் அ டெம்பரரி மேனர். இதில் வந்து அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ரெடியூசிங் தி லேட்டன்சி வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஆனால் ரிஸ்க்கு எதுலலாம் இருக்குன்னா, கரப்டட் பேக்கெட்ஸையும் அது ஃபார்வர்ட் பண்ணிவிடும். இன்கேஸ் இப்போது நம்மளுக்கு ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டில் அப்படி ஸ்டோர் ஆகிற பேக்கேஜில் வந்து எதனா எரர் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபார்வர்ட் பண்ணும். இன்கேஸ் இப்போ கட் த்ரூவில் அது டெஸ்டினேஷன் அட்ரஸை பார்த்தது உடனே அது ஃபார்வர்ட் பண்ணுறதுனால இன்கேஸ் இந்த பேக்கெட்டில் எதனா எரர் இல்லை எதனா கரப்டட் பேக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து ஃபார்வர்ட் ஆகிடும். ஸோ அது ஒரு இன்கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க கட் த்ரூ டெக்னிக்கில். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் இருக்குது. என்னென்னா சர்க்யூட் ஸ்விட்சிங் அண்ட் பேக்கெட் ஸ்விட்சிங். சர்க்யூட் ஸ்விட்சிங்கோட என்ன கான்செப்ட்னா, நம்ம அந்த டெடிகேட்டட் பாத் இருக்குல்ல, அது வந்து அந்த என்டையர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்க்கு முன்னாடியே அதை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, முன்னாடியே அது என்ன பாத்தில் அது போகுது என்னன்றதை முன்னாடியே ஷெட்யூல் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கம்யூனிகேஷன் செஷனே ஸ்டார்ட் ஆகும்.
ஃபார் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் ஈஸியாக இருக்கும். அது என்னன்னா, இப்போது ஒரு லேண்ட்லைன் ஃபோன்லாம் இருக்குல்ல, அதில் வந்து okay, the telecom provider sets up a dedicated circuit, I mean a physical path, but between you and this receiver, this path remains reserved only for your call until you hang up, even if you are silent during the call. நம்ம ஒரு லேண்ட்லைனில் பேசுகிறோன்னா, நம்ம பேசுகிறவங்களுக்கும் அங்கே ரிசீவ் வரவங்களுக்கும் ஒரு லைன் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஃபிசிக்கல் பாத்துன்னு வச்சு, டெடிகேட்டட் சர்க்கியூட். ஓகேயா, அது வந்து நம்மளுக்கு மட்டும்தான் அது ரெஸ்பான்சிபிள். இப்போது நம்ம அந்த லைனில் வந்து சைலண்ட்டாக இருந்தாலுமே அந்த பாத் வந்து நம்ம அந்த பேசுகிறவங்களுக்கும் அந்த ரிசீவருக்கும் மட்டும்தான், அது வந்து மாறாது, நம்மளோட லைன் வந்து ஹேங் ஆகிற வரைக்கும். ஓகேயா, இதுதான் அந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங்கோட ரியல் டைம் எக்ஸாம்பிள். அந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங்லேயும் முன்னாடியே அந்த பாத் வந்து டிசைட் ஆகிடுது, அதுக்கப்புறம் தானே டிரான்ஸ்மிஷன் நடக்குது. இந்த லேண்ட்லைன்லேயும் அதே தான், நம்மளுக்கான பாத்தே ஃபிக்ஸ் ஆகிடுது நம்ம கால் பண்ணாத உடனே, அது ஹேங் ஆகிற வரைக்கும் அதே தான். ஓகே, அதுக்கப்புறம் பேக்கெட் ஸ்விட்சிங். பேக்கெட் ஸ்விட்சிங் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இஸ் broken into packets. டேட்டா வந்து ஸ்மால் பேக்கெட்ஸாக broken ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பேக்கெட்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபிக்ஸட் பாத்தெல்லாம் கிடையாது, தே ட்ராவல் இண்டிபெண்ட்லி. அது ஒரு பாத்தில் ட்ராவல் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் ரூட்ஸை அது வந்து டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் பேக்கெட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும். அண்ட் அந்த டெஸ்டினேஷன் ப்ராசஸில் சேர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் சேர்ந்துடும். ஜஸ்ட் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஸ்விட்சிங். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு யூடியூப், ஃபேஸ்புக், ஜிமெயில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்குள்ளே போகிறோன்னா, அந்த டேட்டா வந்து பேக்கெட்ஸாக ஸ்ப்ளிட் ஆகிடும். அண்ட் ரவுட்டர் டு டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ்க்கு போயிட்டு நம்மளுக்கு தேவையான பேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளுக்கு அப்புறம் ஒரு வெப் பேஜாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்ல, அந்த இடத்துல அது எல்லாமே சேர்ந்துடும். ஸோ இதுதான் பேக்கெட் ஸ்விட்சிங்க்கும் சர்க்கியூட் ஸ்விட்சிங்க்கான டிஃப்ரென்ஸ். சர்க்கியூட் ஸ்விட்சிங்னா ஃபிக்ஸட் பாத்து, பேக்கெட் ஸ்விட்சிங்னா டிஃப்ரெண்ட் பாத் அண்ட் தே ஜாயின் பிஃபோர் தி டெஸ்டினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்சிங் அட் டேட்டா லிங்க் லேயர் டு ஸ்விட்சிங் கூட சொல்லலாம். இப்போது switching at layer 2, also known as data link layer, involves forwarding data frames using MAC address. அந்த MAC address வச்சு தான் அந்த data frames வந்து ஃபார்வர்ட் பண்ணுது. A switch operates here acting like a smart postman who knows the exact room where each person MAC address resides. Okay, இதில் ஃபஸ்ட்டு MAC address forwarding என்னன்னு பார்த்துடலாம். Each device has a unique MAC address. The switch learns which MAC address is connected to which port, forwarding only to the correct destination. இது ஒன்றும் இல்லை, இதுதான். இப்போது நான் முதல்ல எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு போஸ்ட்மேன் இருக்காருன்னா, அந்த போஸ்ட்மேனுக்கு வந்து ஒருத்தவங்களோட வீடு தெரியும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு போக வேண்டிய ரூட்டே எதுன்னு அவருக்கு தெரியும்ல. வீடு இங்கே இருக்குன்னா அதுக்கான ரூட் அவருக்கு தெரியும். ஸோ அந்த ரூட்டில் மட்டும் போயிட்டு அவர் அந்த போஸ்ட்டை வந்து டெலிவர் பண்ணிட்டு வருவார். அதே கான்செப்ட் தான் இங்கே. இப்போது அந்த டிவைஸ்க்கு வந்து மேக் அட்ரஸ் தெரியும். மேக் அட்ரஸ் தெரியும்னா அதுக்கேற்ற போர்ட் எதுன்றதை ஃபைன் பண்ணி அந்த போர்ட்டில் மட்டும் அந்த டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ அது கரெக்ட் டெஸ்டினேஷனில் போயிட்டு ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் லேர்னிங் பிரான்ச்சஸ். தி ஸ்விட்சஸ் ஸ்டார்ட்ஸ் லைக் அ நியூ ரிசப்ஷனிஸ்ட் ஹூ டஸ் நாட் நோ எனி yet. இது ஒன்றும் இல்லை, ஸ்விட்சஸ் பில்ட் மேக் அட்ரஸ் டேபிள்ஸ் பை அப்சர்விங் டிராஃபிக், பிகமிங் ஸ்மார்ட் ஓவர் டைம் டு டைரக்ட் ஃப்ரேம்ஸ் ப்ரிசைஸ்லி. ஓகே, இது வந்து switching builds MAC address tables by observing traffic, becoming smart. Or okay, for example ஒரு ரிசப்ஷனிஸ்ட்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் யார் யார் எங்கே இருக்காங்கன்ற தெரியாதுன்னு வச்சுக்கலாம். இப்போது போக போக ஒரு இதுவாக டெலிவரி பண்ண இப்போ ஃபஸ்ட்டு பர்சனுக்கு இந்த கொரியரை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அவர் அங்கே தான் இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இப்போது ஃபஸ்ட் பர்சனே திரும்ப வந்துச்சுன்னா அது அங்கே அந்த டேபிளில் தான் இருக்காங்க, அங்கே தான் கொரியர் போகணுன்ற டேட்டா வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அதே தான் இந்த லேர்னிங் பிரிட்ஜஸ். இப்போது ஃபஸ்ட்டு அந்த மேக் அட்ரஸ் இருக்குது, அதோட போர்ட் எதுன்றது தெரியாது, அங்கே டிராஃபிக் இருக்கலாம், என்னவாலும் இருக்கலாம். இப்போது நம்ம ஒரு வாட்டி அதை ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் அதே இது வந்துச்சுன்னா அது கரெக்டாக ஃபார்வர்ட் பண்ணணும். அதான் லேர்னிங் பிரிட்ஜஸ். ஃப்ளட்டிங். If a switch does not know the destination MAC, it temporarily broadcasts the frame to all the ports until the destination replies and its address is learned. ஓகே, ஃப்ளட்டிங்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம ரவுட்டிங்கில் கூட படிச்சிருப்போம். ஃப்ளட்டிங்னா ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு இன்கமிங் லைன்லேருந்து அந்த டேட்டா பார்த்து வருதுன்னா அதை எல்லா அவுட் கோயிங் லைன்ஸ்க்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் எக்ஸப்ட் தி இன்கமிங் லைன். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அந்த டேட்டா பார்த்து வருதுன்னா ஆனால் நம்மளுக்கு அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து சரியாக தெரியல. இப்போது நம்ம அந்த டேட்டா பேக்கெட்டை வந்து எல்லா இதுக்குமே எல்லா மேக்கில் இருக்கிற போர்ட்ஸுக்குமே நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணுவோம். இப்போது அப்படி ஃபார்வர்ட் பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒரு டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ்லேருந்து அதுக்கு ரிப்ளை வரும்.
ஓகே, இதுதான் அந்த சோர்ஸ் டெஸ்டினேஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டெஸ்டினேஷனை அது கண்டுபிடிச்சி அதோட அட்ரஸை லேர்ன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டைம் அது கரெக்டாக அதே இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால்னா சம்டைம் டு மேக் நெட்வொர்க் ஃபால்ட் டாலரண்ட் மல்டிபிள் பார்ட்ஸ் ஆர் கனெக்டட் பிட்வீன் switches. ஓகே, but this can create loop like data going in circle forever. STP solve this by blocking redundant path and ensures there is only one active path between two devices at a time. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து 2 டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டோர்லேருந்து வரலாம், பேக் டோர்லேருந்து வரலாம். செக்யூரிட்டி கார்டு அந்த லைக் எஸ்டிபி, அவர் தான் எஸ்டிபி. என்னன்னா ஒரு டோரை டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணாங்கன்னா அந்த கன்ஃபியூஷனை வந்து பிரேக் பண்ண முடியும். இப்போது ஒரு டோர்லேருந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா இன்னொரு டோர்லேருந்து வெளில போக முடியாது. லூப்பில் இருக்கும்ல, ஒரே ரூமுக்கு சுற்றி வர மாதிரி இருக்கும். இப்போ ஒரு டோரை டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே வந்துட்டு அது இது வழியாக வெளில போயிடும். அதுதான் இந்த கான்செப்ட் எஸ்டிபின்றது. இப்போது அந்த டேட்டா வந்து நெட்வொர்க் ஃபால்ட் ஆர் மல்டிபிள் பார்ட்ஸ் ஆர் கனெக்டட். ஓகே, மல்டிபிள் பார்ட்ஸ் வந்து சுவிட்சஸ் கனெக்ட் ஆயிருக்கும். பிட்வீன் தி சுவிட்சஸ் மல்டிபிள் பார்ட்ஸ் ஆர் கனெக்டட். இப்போ இப்படி மல்டிபிள் பார்ட்ஸ் வந்து ஒரே சுவிட்சஸ்க்கு நடுவில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால டேட்டா பேக்கெட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது லூப் மேனரில் ட்ராவல் பண்ணால் அது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜை தடுக்க தான் பிளாக்கிங் தி ரெடண்டன்ட் பாத் பண்ணுறாங்க. ஓகே, அதனால அது என்ன பண்ணுதுன்னா ensure there is only one active path between two devices at a time. இப்போ 2 டிவைஸ்க்குள்ளேயே உள்ளே போயிட்டு வெளில வர மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு லூப் மேனரில் கிரியேட் ஆகிடும். ஸோ ஒரு இடத்துல உள்ள போனால் ஒரு இடத்துல வெளில வர மாதிரி அவங்க ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, அந்த பிளாக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு VLANs, virtual LANs. இது என்ன கான்செப்ட்னா a single switch can be divided into multiple logical networks called VLANs. இது ஒரு சிங்கிள் ஸ்விட்சை மல்டிபிள் லாஜிக்கல் நெட்வொர்க்ஸை அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. அது பேர் VLAN சொல்லுவாங்க. நத்திங் பட் virtual LANs. Devices in one VLAN can't directly communicate with another unless allowed. இப்போ ஒரு VLANலேருந்து இன்னொரு VLANக்கு டைரெக்டாக அதனால் கம்யூனிகேட் பண்ண முடியாது அன்லஸ் அவங்க அலோவ் பண்ணுற வரைக்கும். திஸ் இம்ப்ரூவ் செக்யூரிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி இருக்கிறதுனால செக்யூரிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது VLAN 10ன்னு ஒரு இதில் ஒரு ஆஃபீஸில் VLAN 10ன்ற இதில் HR டிபார்ட்மெண்ட் இருக்குது, VLAN 20ல் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, VLAN 30ல் IT டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போது HR கம்ப்யூட்டர்லேருந்து பேரோல் ஃபைல்ஸ்லாம் சென்ட் பண்ணாங்கன்னா அது வந்து HR டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிற VLANல மட்டும் தான் அது சென்ட் ஆகும். அது வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை IT டிபார்ட்மெண்ட்டுக்கோ சென்ட் ஆகாது அன்லஸ் தே வேர் அலோட். ஸோ இது வந்து செக்யூரிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் இன்டர்கனெக்ஷன் டிவைசஸ் பை லேயர் ஆஃப் ஆப்ரேஷன். ஓகே, டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்கல் லேயர் டிவைஸ், அதில் வந்து ரிப்பீட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டர்னா ஒன்றும் இல்லை, ஆம்பிளிஃபை அண்ட் ரீஜெனரேட் எலக்ட்ரிக்கல் ஆர் ஆப்ஷனல் சிக்னல்ஸ் டு எக்ஸ்டெண்ட் நெட்வொர்க் கேபிள் ரேஞ்ச். இது வந்து நெட்வொர்க் எங்கெல்லாம் வீக்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த நெட்வொர்க்கை ஆம்பிளிஃபை பண்ண யூஸ் பண்ணுவோம். They don't interpret data, just boost the signal, potentially amplifying errors as well. அது வந்து டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணாது ஆர் டேட்டாவை சேஞ்ச் பண்ணாது. இப்போது எந்த இடத்துலலாம் இப்போ நம்ம ஒரு 100 மீட்டருக்கு வந்து ஒரு சிக்னலை நம்ம பாஸ் பண்ணோம்னா இப்போ அது ஒரு 70 மீட்டரில் வந்து அது வந்து வீக் ஆகிடுது. அந்த 70 மீட்டர்லேருந்து அந்த ரிப்பீட்டர் நம்ம யூஸ் பண்ணி அந்த 100 மீட்டர் ரீச் பண்ண வைக்கிறதுக்கு அந்த வீக் சிக்னல்ஸை வந்து ஆம்பிளிஃபை பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யூஸ்ட் இன் லார்ஜ் ஆஃபீஸ் டு எக்ஸ்டெண்ட் ஈத்தர்நெட் கேபிள் ரீச் ஆர் இன் ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க்ஸ் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் லைட் பல்ஸ் ரீஜெனரேஷன். தென் ஹப்ஸ் connect multiple devices in star topology. Hubs indiscriminately forward incoming data to all ports, creating a single collision domain. ஓகே, ஹப்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அது மேலேயே பிக்டோரல் ரெப்ரஸன்டேஷன் இருக்குது. மல்டிபிள் டிவைஸ் வந்து ஒரு ஸ்டார் டோபாலஜியில் கனெக்ட் பண்ணுறது தான் ஹப். அது வந்து இன்கமிங் டேட்டாவை எல்லா போர்ட்ஸுக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஏன்னா ஸ்டார் டோபாலஜியில் வந்து எல்லா டிவைஸ் அந்த ஒரு டிவைஸ் வந்து அந்த ஹப் வந்து எல்லா டிவைஸ்லையுமே கனெக்டாக இருக்கும். ஸோ இட் வில் forward the incoming data to all the ports, creating a single collision domain. Example வந்து historically used in older LANs for small office, now largely replaced by more efficient switches. Okay, next வந்து பார்த்தீங்கன்னா network interconnection devices, data link and network layer. Okay, இதில் வந்து moving up to the OSI model, bridges, switches and routers provides increasingly sophisticated traffic management. Okay, bridgesன்றது ஒரு டேட்டா லிங்க் லேயர், கனெக்ட் டூ LAN segment intelligently forwarding frames based on the MAC address. They reduce unnecessary traffic and break collision domains. ஓகே, இந்த bridges, switches, routers இதெல்லாம் வந்து அந்த டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நிறையாவே உதவுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படிலான்றதை வந்து பார்க்கலாம்.
ஓகே, இப்போது பிரிட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 LAN செக்மெண்ட்ஸை கனெக்ட் பண்ணுது. அது இன்டெலிஜென்ட்லி ஃபார்வர்டிங் ஃப்ரேம்ஸ் பேஸ்ட் ஆன் தி மேக் அட்ரஸ் வச்சு தான் நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஓகே, தி ரெடியூஸ் unnecessary traffic and break collision domains. unnecessary traffic வந்து அதை ரெடியூஸ் பண்ணும், அப்புறம் collision domains-ஐ பிரேக் பண்ணும். அப்புறம் ஸ்விட்சஸ், அதுவும் ஒரு டேட்டா லிங்க் லேயர் தான், அதில் தான் இருக்குது. ஹை ஸ்பீட் multi-port bridge that build MAC address tables to map devices to the ports, forwarding frames only to the correct port. நம்மளுக்கு ஒரு மல்டிபிள் பிரிட்ஜ் தட் பில்ட்ஸ் டு மேக் அட்ரஸ் டேபிள்னு ஒன்று இருக்கும். இப்போ அது என்னன்னா, நம்மளுக்கு தேவையான டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கேற்ற போர்ட்டில் நம்ம அந்த டேட்டா ஃப்ரேம்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அது கரெக்டான டெஸ்டினேஷனில் போய் ரீச் ஆகிடும். இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது தான். ஈச் போர்ட் கிரியேட்ஸ் செப்பரேட் கொலிஷன் டொமைன். ஓகே, தென் ரவுட்டர், இது வந்து நெட்வொர்க் லேயர். connect different network forwarding packets based on IP address. They make decision using routing table and can connect diverse network technologies. ஓகே, இப்போது ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ஸ் வந்து கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். அந்த பேக்கெட்ஸை வந்து ஐபி அட்ரஸ் வச்சு தான் ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸ்விட்சஸில் வந்து நம்ம மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம், இதில் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரவுட்டிங் டேபிள்ஸ் வச்சு அது வந்து டிஃப்ரெண்ட் டெசிஷன்ஸை டேக் பண்ணும். இட் வில் கனெக்ட் தி டைவர்ஸ் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ். அதோட கீ டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a switch forwards frame with a single network LAN, where a router forwards packets between a different networks LAN and WAN. ஓகே, இந்த ரவுட்டர் என்ன பண்ணுதுன்னா டேட்டா பேக்கெட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் நடுவில், டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் நடுவில் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் LAN to WAN. இப்போது இதே அந்த ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நெட்வொர்க், ஒரு லேன்குள்ளேயே தான் அந்த ஃப்ரேம் டேட்டா ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஃபார்வர்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் அப்ளிகேஷன் லேயர் பற்றி பார்க்கலாம். ஓகே, டிரான்ஸ்போர்ட் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஃபர்ஸ்ட் வந்து அட் ஹையர் லேயர்ஸ் கேட்வேஸ் ஹேண்டில் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டோகால் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லெவல் கண்டென்ட். டிரான்ஸ்போர்ட் கேட்வேஸ் அது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்கிறாங்க. இப்போது பர்பஸ், அதோட பர்பஸ் என்னென்னா, ஒர்க் அட் தி ஹையஸ்ட் லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டா கண்டென்ட் அண்ட் ஃபார்மேட். they translate or filter application level messages. ஓகே, இதுக்கு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து SMS to gateway, email to SMS gateway converts email into text messages. இப்போது ஓகே, இது கம்ப்யூட்டர். ஓகே, these devices connect computers utilizing different transport protocol. டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் வச்சு டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அது வந்து கனெக்ட் பண்ணுது. தி ரீஃபார்மேட் டிரான்ஸ்போர்ட் லேயர் பேக்கெட் ஃப்ரம் ஒன் ஸ்டாண்டர்ட் டு அனதர் ஸ்டாண்டர்ட். இது வந்து இதோட மெயின் பர்பஸே வந்து ரீஃபார்மேட் பண்ணுறது தான். ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு அதை மாற்றுறது தான் இந்த டிரான்ஸ்போர்ட் கேட்வேஸோட ஒர்க்கு. எக்ஸாம்பிள் வந்து அதான் இமெயில் டு SMS கேட்வே. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கேட்வேஸ், இது வந்து ஒரு அப்ளிகேஷன் லேயரில் இருக்குது. இது என்னன்னா, ஓகே, ஆப்ரேட்டிங் அட் தி ஹையஸ்ட் லெவல், அப்ளிகேஷன் கேட்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா கண்டென்ட் அண்ட் ஃபார்மேட். They translate or filter application level messages for enhanced security or functionality. Example, email to SMS. Okay, real time language translate. Yeah, okay. இதுவுமே ஒரு இது ஆப்ரேட்டிங் அட் ஹையஸ்ட் லெவல், அப்ளிகேஷன் கேட்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா கண்டென்ட் அண்ட் ஃபார்மேட். ஓகே, அது வந்து அந்த டேட்டா கண்டென்ட் அண்ட் ஃபார்மேட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது வந்து டிரான்ஸ்லேட் இல்லைனா ஃபில்டர் அப்ளிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து இமெயில் டு SMS கேட்வேஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா MPLs லேபிள் ஸ்விட்சிங் ஆர் ஃபார் என்ஹான்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ். ஓகே, MPLனா ஒன்றும் இல்லை, மல்டி ப்ரோட்டோகால் லேபிள் ஸ்விட்சிங். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, யூஸ்டு பை தி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் டு ரூட் டிராஃபிக் மோர் எஃபிஷியன்ட்லி. டிராஃபிக் எங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறத மோர் எஃபிஷியன்ட் ஆக்கிறதுக்கு இந்த MPLs யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் ஃபாஸ்டர் தென் ட்ரெடிஷ்னல் ஐபி ரூட்டிங் பிகாஸ் இட் யூசஸ் லேபிள்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஐபி லுக்கப்ஸ். நம்ம ஐபி லுக்கப் டேபிள் பதிலாக ஒரு லேபிள்னு ஒரு நியூ கான்செப்டை இது வந்து யூஸ் பண்ணுது. இப்போது அதிலே போட்டிருக்கோம், இட் இஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் ரூட்டிங் டெக்னிக் வைட்லி யூஸ்டு பை தி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் டு ஆக்சலரேட் டிராஃபிக் ஃபார்வர்டிங். இட்ஸ் ஆஃபன் டப்டு லேயர் 2.5 பிகாஸ் இட் ஆப்ரேட்ஸ் பிட்வீன் டேட்டா லிங்க் லேயர் அண்ட் நெட்வொர்க் லேயர். இதில் ஒரு நியூ கான்செப்ட் இருக்குது, லேயர் 2.5. அது என்னன்னா, அது வந்து இந்த டேட்டா லிங்க் லேயர் 2க்கும் நெட்வொர்க் லேயர் 3க்கும் நடுவில் ஆக்ட் ஆகிறதுனால அதை வந்து லேயர் 2.5ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ஆப்ரேஷன் என்னன்னா, when a packet enters a MPL network, a label edge router LER looks at the destination IP. Okay, assign a short label inside the MPL. Okay, நான் சொல்லிடுறேன்.
இப்போ ஒரு பாக்கெட் வந்து அந்த MPL நெட்வொர்க் உள்ள ஒரு என்டர் ஆகுதுன்னா அந்த LERன்ற லேபிள் எட்ஜ் கவுண்டர் வந்து லுக்ஸ் டெஸ்டினேஷன் ஐபி. அது வந்து அந்த டெஸ்டினேஷன் ஐபி என்னன்றதை லுக் பண்ணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ஒரு லேபிளை வந்து அசைன் பண்ணும். அந்த லேபிள்ன்ற வந்து ஒரு ஷார்ட் டிக்கெட் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அதை வந்து அசைன் பண்ணும் இன்சைட் தி MPL கோர். அந்த லேபிள் ஸ்விட்ச் ரவுட்டர் வந்து ஜஸ்ட் ரீட் தி லேபிள் அண்ட் குவிக்லி ஃபார்வர்ட் டு தி பேக்கெட். நோ ஐபி லுக்அப். நம்ம ஐபி வச்சு தான் நம்ம எப்பவுமே ஃபார்வர்ட் பண்ணுவோம். இதில் நம்ம ஐபின்ற இதுவே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஐபி வச்சு நம்ம அந்த டேட்டாக்கு வந்து ஒரு லேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருவோம். அந்த லேபிள் அந்த லேபிள் ஸ்விட்ச் ரவுட்டர் வந்து அந்த லேபிளை மட்டும் தான் படிச்சுட்டு அது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிவிடும் வித்தவுட் லுக்கிங் தி ஐபி. ஓகே, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் லேபிள் ரவுட்டர் அசைன்ஸ் லேபிள். சேம் திங் தான். லேபிள் அசைன் பண்ணும் லேபிள் ஸ்விட்ச் ரவுட்டர் இந்த கோர் குவிக்லி ஃபார்வர்ட் பேஸ்ட் ஆன் தி லேபிள்ஸ் ஸ்வாப்பிங் them at each hop. ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ISP like Vodafone or Jio use MPL in their backbones to route traffic between cities faster and guarantee quality of service for service like VoIP and video. Okay, forwarding equivalence class groups packet with similar characteristics to receive the same label and follow the same path. இது என்னன்னா இப்போ சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற பேக்கெட்ஸ் வந்து ஒரு இதுவாக குரூப் பண்ணிடுவாங்க. அது எல்லாத்துக்குமே சேம் டைப் ஆஃப் லேபிள் தான் இருக்கும். அப்புறம் அது எல்லாமே சேம் பார்த்து தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. MPL significantly enhances network efficiency and enables advanced services like VPNs and traffic engineering. Okay, that's all about the concept of switching. I have covered all the things. Thank you.